ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூ ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர் ஓனர்ஸ் இருந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசினாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 7 தேட்டர் ஓனர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட பெஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் மூவிஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்னது எல்லாருமே காமனாக சொன்னது ஒன்றே ஒரு மூவி தான். டாப் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது கோட். ஸோ இதுதான் பெஸ்ட் கிராசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு படத்தையும் நம்ம மறந்துட்டோம், கில்லி ரீரிலீஸ் வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணிச்சு. நமக்கே தெரியும் வேறு லெவலில் மக்கள் கொண்டாடினாங்க. ஸோ 20 வருஷம் பழசான படம் அப்படிங்கன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான கொண்டாட்டத்தை வந்து தமிழ் ஆடியன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க அது கில்லி ரீரிலீஸ். ஸோ இந்த வருஷத்தில் தளபதியோட 2 படம் மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு படம் வந்து ரீரிலீஸ் ஆகி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்குங்கிறது வேறு லெவலாக கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா கோட் வந்து செமையான ஒரு கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் ஆடியன்ஸ் வேறு லெவலில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஆனால் கில்லிக்கு அதே லெவலில் வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கஷனில் பேசும்போது கில்லி வந்து 4வது பொசிஷன் 5வது பொசிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ டாப் 10 பொசிஷனில் வந்து கில்லி இருக்குது அப்படிங்கிறது வேறு லெவல் ஒரு சம்பவம். ஸோ எல்லாருமே வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கில்லியில் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டுலாம் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கில்லியோட டயலாக்ஸ் வேறு லெவலில் ரீச் ஆச்சு. ஸோ இந்த வருஷத்தில் இந்த 2 படம் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ டாப் 10 இடத்துல வந்து பிடிச்சிருக்கு. அதுவும் முக்கியமாக வந்து ப்ரொடியூசர்ஸ் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண தான் வந்திருக்கோம், பிஸ்னஸ் வந்து சிறப்பாக நடக்கணும். ஸோ ஒருத்தரோட ஃபேஸை பார்க்கறதுக்காக தான் கூட்டம் வருது, படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவரோட ஃபேஸை பார்க்கறதுக்கு தான் கூட்டமே வருது அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தளபதியை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ க்ரௌட் வருது, இது பவர் ஆஃப் தளபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோட்டு படம் அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கிடைச்சிது. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க. ஸோ இது பார்க்கறது வந்து தளபதியை பார்க்கறதுக்காக தான் மெயினாகவே வந்திருந்தாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கோட்டு படம் சில கிரிட்டிக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிச்சு. ஸோ 2 பக்கமுமே கலந்த மாதிரி தான் ஒரு வந்து ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. இருந்தாலுமே தமிழ் ஆடியன்ஸ் வந்து அதை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் கிடச்சிருக்கு. நீங்கள் பைராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட படம் எங்களுக்கு வசூல் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான பாக்ஸ் ஆஃபீஸ் தான். கிரிட்டிக்ஸ் என்ன வேணால் சொல்லலாம், ரிவ்யூஸ் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் எங்களுக்கு கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கலெக்ஷனை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து கலெக்ஷன் கொடுத்துட்ருக்குது தளபதி விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே டாக் பண்ணியிருக்காங்க தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோட் நம்பர் 1 இடத்துலையும், ரீரிலீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 இடத்துல கில்லியும் இருக்குது. ஸோ இது தளபதியோட கோட்டை அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிற தளபதி 69 பற்றி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா கோட் படத்துக்கு இந்த ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கிறத பார்க்கும்போது தளபதி 69க்கு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுவும் தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அச்சுவினோத் ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னா வேறு லெவலில் வந்து இது கிரியேட் பண்ணும், ஹிஸ்ட்ரியை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. ஸோ எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் தளபதி 69 வந்து நகர்த்திட்டு இருக்காரு அச்சுவினோத் அவர்கள். ஸோ ஃபாஸ்ட் ஃபேஸில் வந்து ஷெடியூல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். 2025 மேலும் டயர் 1 ஹீரோஸோட படம்லாம் வருது. ஸோ ஒரு பயங்கரமான போட்டி எதிர்பார்க்கலாம் ஹாலிவுட்டில். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.